ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வேதத்தை தியானிக்க கர்த்தாவே, இந்த அடிமைக்கு நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காகவும் இந்த ஜீவனுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவே, உம்முடைய வேதத்தை படிப்பதற்கும் அதை தியானிப்பதற்கும் அதற்கான நேரத்தை ஒதுக்குவதற்கும் கர்த்தாவே, நீர் எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தை என்னில் காண்பியும் ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை என்னில் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்து நடத்துவீர் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் கேட்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். அன்பின் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத பகுதி ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். சினேயாசர் ராஜாவாகிய அம்ராப்பேலும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகும் ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லாகோமேரும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும் கொமோராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும் அத்மாவின் ராஜாவாகிய சினேயாவோடும் ஏபோயிமின் ராஜாவாகிய செமெபாரோடும் சோவோர் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். இவர்கள் எல்லோரும் உப்பு கடலாகிய சீத்திம் பள்ளத்தாக்கில் கூடினார்கள். அவர்கள் 12 வருஷம் கெர்தேலா கோமேரை சேவித்து 13ஆம் வருஷத்திலே கலகம் பண்ணினார்கள். 14ஆம் வருஷத்திலே கெர்தேலா கோமேரும் அவனோடே குடியிருந்த ராஜாக்களும் வந்து அஸ்தரோத் கர்னாயிமிலே இருந்த எபிராயிமினரையும் காமிலே இருந்த சூசியரையும் சாவே கீரியாத்தாமிலே இருந்த எமியரையும் சேமீர் மலைகளில் இருந்த ஓரியரையும் வனாந்தரத்துக்கு அருகான எல்பாரான் மட்டும் முறியடித்து திரும்பி காத்தேஸ் என்னும் எஸ்மிஸ் பள்ளத்தாக்கு வந்து அமலேக்கியருடைய நாடு அனைத்தையும் அத்சாத்சோன் தாமேரிலே குடியிருந்த ஏமோரியரையும் கூட சங்கரித்தார்கள். அப்பொழுது சோதோமின் ராஜாவும் கொமோரோவின் ராஜாவும் அத்மாவின் ராஜாவும் சேபேயின் ராஜாவும் சோவேர் என்னும் பேபாலின் ராஜாவும் புறப்பட்டு சீத்திம் பள்ளத்தாக்கிலே ஏலோமின் ராஜாவாகிய கோமேரோடும் ஜாதிகளின் ராஜாவாகிய தீதியாலோடும் சினேயாரின் ராஜாவாகிய அம்ராப்பேலோடும் எலேயாசாரின் ராஜாவாகிய அசியோகோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த 5 ராஜாக்களோடும் இருந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். ஸ்தோத்திரம். அதாவது இது என்னன்னா, நேரம் வாசிக்க வேண்டியதாயிடுச்சு. இது ராஜாக்கள். இது ஒரு 5 ராஜாக்களும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்களும் ஒருவருக்கொருவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த யுத்தத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா சோதோம் குமோராவுடைய ராஜாக்களும் அது உள்ள இருக்காங்க. சோதோம் குமோரா ராஜாவை பற்றி பேசுகிறேன்னா, சோதோம் குமோரா ராஜாக்குள்ள யார் இருக்கா? அவரு நம்மளுடைய லோத்து வந்து சோதோம் குமோரான்ற அந்த சிட்டியில தான் அவர் இருக்கிறார். அதனால இப்போ யுத்தம் நடக்கும்போது கண்டிப்பாக யாருக்கு பிரச்சனை வரும்? லோத்துக்கு பிரச்சனை வரும். யுத்தம் எங்கே நடக்க போகுது? கிட்டத்தட்ட அங்கே ஒரு சீத்தியமில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. அங்கே வந்து உப்பு கடல் அப்படின்னு சொல்லி ஒரு கடல் இருக்கு. அந்த உப்பு கடல் தான் இப்போ நம்ம சொல்லப்படக்கூடிய சவக்கடல். இதில் வந்து கிட்டத்தட்ட உப்பு வந்து சாதாரண கடலை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கும். இது உள்ள நீங்கள் வந்து
ஒரு மனுஷனை போட்டால் கூட முழுக மாட்டான், அப்படி மிதந்துக்குனே தான் இருப்பான். அதோட டென்சிட்டி வந்து அந்த அளவுக்கு திக்காக இருக்கும், வாட்டர் டென்சிட்டி. அது மட்டும் இல்லாமல் அது சாதாரண கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1300 ஃபீட்டு டவுனில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கடல் தான் இந்த உப்பு கடல். இந்த உப்பு கடலுக்கு பக்கத்தில் தான் இவங்களுக்கான அந்த யுத்தங்கள் எல்லாம் நடக்க போகுது. இவங்க வந்து கெதர்லாமில் அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட ஒரு 12 வருஷம் இருந்திருக்காங்க, திருப்பி 13 வருஷம் இருந்திருக்காங்க. திருப்பி அங்கேருந்து இவங்க யுத்தத்துக்கு புறப்படுறாங்க. இதுதான் இவங்களுடைய பயணமாக இருக்குது. நம்ம அப்புறமா கண்டினியூவாக படிக்கலாம். சீத்தேம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கீழ் உண்டாகும், நிலக்கீழ் உண்டாகும் கேணிகள் இருந்தது. சோதோம் கொமோராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே வீழ்ந்தார்கள், மீந்தார்கள், மலைகளையும் மலைகளுக்கு ஓடி போனார்கள். அங்க வந்து பார்த்தீங்கன்னா சீத்தேம் பள்ளத்தாக்குல நிலக்கீழ், அது ஒரு விதமான பேஸ்ட், அது உண்டாக்கும் கேணிகள், அதாவது அந்த நம்ம நிலக்கீழ் உண்டாக்கும் கிணறு இருக்குல்ல, எண்ணெய் கிணறுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கிணறு தான் இருந்தது. அங்கே சோதோம் கொமோராவின் ராஜாக்கள்லாம் வந்து தோத்து போய் அங்கே வந்து மீந்தவர்கள் மலைகள் மேலேயும் அக்கம் பக்கத்தில் ஓடி ஒளிய ஆரம்பித்தாங்க. அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அப்போ என்ன பண்ணாங்க, வின் பண்ணவங்க வந்து சோதோமில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார். இப்போ ஆபிரகாமுடைய சகோதரன் யாரு? லோத்து, அதாவது அவங்க அண்ணன் பையன், சகோதரனுடைய பையன். இவனையும் வந்து அவங்க கொண்டு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அங்கே உருவாயிடுச்சு. தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோடே உடன்படிக்கை செய்திருந்த மனிதனாகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். இப்போ அங்கிருந்து ஒரு எஸ்கேப் ஆன ஒருத்தன் வந்து ஆபிரகாம் கிட்ட வந்து சொல்றான். இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். பைபிளில் ஃபர்ஸ்ட் டைமாக எபிரேயன் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது, ஹீப்ரூ. அந்த அந்த அங்கீகாரமும் யாருக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு தான் கிடைக்குது. எபிரேயன் அப்படின்னாலே அந்த காலத்தில் வந்து நாடோடிகளாகவே இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குன்னு சொந்தமாக வீடு கூட வாங்க மாட்டாங்க, நிலம் இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் ஆபிரகாம். அவருக்கு தான் அந்த பட்டத்தையும் கொடுக்குறாங்க. எபிரேயர் ஆகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போது தன்னோடு உடன்படிக்கை செய்த மனிதனாகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். அப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு பூமியில், ஒரு லேண்டில் அவர் வந்து இருக்கிறார். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரும் பிரிந்து பவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமாக ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திரும்பி கொண்டு வந்தான். அதாவது என்ன ஒரு பிளான் பாருங்க ஆபிரகாமுக்கு. சாதாரண ஆளும் தானே இவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருந்தோம்.
அவ்வளோ பெரிய ராஜாக்கள், அஞ்சு ராஜாக்களும் 10 ராஜாக்களும் போர் பண்ணி, அவ்வளோ நாள் போர் பண்ணி அவங்க எல்லாரையும் ஓடி போக வச்ச அந்த ராஜாக்கள் தன் சகோதரனை கொண்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனேயுமே இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சாதாரண ஆட்கள் யாரு? கைப்படைந்தவர்கள்லாம் அங்கே பிறந்தவங்க, அந்த அவங்க கூடவே அவங்க வீட்டிலேயே இருக்கக்கூடிய வேலையாட்கள், சின்ன சின்ன ஆட்கள் அவங்கள கூட்டுட்டு, அந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களாம் கூட்டுன்னு, நம்ம பாகுபலி படத்தில் வரும் பாருங்க கடைசி சீனில் அந்த மாடெல்லாம் எடுத்து நாடியே போவாங்க பார்த்தீங்களா, அங்கே அக்ரிகல்ச்சர் செய்கிறவங்களாம் அந்த மாதிரி இதுலேருந்து தான் அதெல்லாம் எடுத்திருக்கானுங்க. இந்த ஆபிரகாம் கதையிலேருந்து தான் அந்த வெறும் அந்த 300 கொஞ்சம் பேர் தான். அதை நான் படிக்கிறேன் பாருங்க. 318 பேர் அவங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸு, வெப்பன்ஸ் எல்லாம் கையில் கொடுத்துட்டு தான் என்று ஊர் மட்டும் அவங்கள அப்படியே கண்டினியூவாக ட்ராக் பண்ணிக்கினே போகிறாரு. அப்போ அவங்க கரெக்டாக அங்கே நைட் ஆன உடனேயும் அவங்க மேலே அப்படியே பிரிஞ்சு போயிட்டு ஒரு அட்டாக். என்ன அட்டாக்னா, நம்ம நிஞ்சா அட்டாக் மாதிரி பவிஞ்சுகளாக அவங்க மேலே அப்படியே நிஞ்சா அட்டாக் பண்ணுறாரு. அவங்க எல்லாரையும், ஒரு பெரிய ராஜாக்கள் அவங்க எல்லாருமே அப்படியே முறியடித்து தோக்கடித்து தமஸ்குக்கு அப்படியே லெஃப்ட் சைடாக அவங்கள துரத்திட்டு அவங்கக்கிட்ட என்னென்ன பொருட்கள்லாம் லோத்துக்கிட்ட இருந்து எடுத்துன்னு போனாங்களோ அதெல்லாத்தையும் எடுத்துக்கின்னு அவனையும் லோத்தையும் கூட்டிக்கிட்டு அவங்க எல்லா பெண்களையும் கண்டிப்பாக இவனுக்கு எடுத்துன்னு போயிடுவாங்க. இப்போ லோத்துடைய பெண்கள், அவனுடைய வேலையாட்கள், அவங்க ஜனங்கள், அவன் பொருட்கள், ஆடு மாடு எல்லாத்தையும் திருப்பிட்டான். அவன் கேதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது பாருங்க, அவ்வளோ பெரிய ராஜாக்கள் எல்லாரையும் முறியடிச்சிட்டு எதிர்க்க வரும்போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். இப்ப சோதோமின் ராஜா இவன் முன்னால நிக்கிறான். அன்றியும் உத்தமமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அந்த நேரத்தில் அங்கே ஒரு மிராக்கல் வருது. அதாவது மெல்கிசேதேக்கு அப்படின்ற ஒரு ராஜா இவன் முன்னால வர்றாரு. இவருக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதிச்சு வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக அவனை பிளஸ் பண்றாரு. பைபிளில் அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கக்கூடிய கேரக்டர் ஃபர்ஸ்ட் எங்க வந்திருக்கு? ஆபிரகாமுக்கு கிடைச்சிருக்கு. இதை பண்ணக்கூடியவர் யாரு? 5000 வருஷம் கழிச்சு இதே விஷயத்த பண்ணவர் நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ அதனால இவருக்கு மல்கிசேதேக்குக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அவருடைய எவ்வளோ படித்தோமே, எல்லாருடைய வம்ச வரலாறுமே இருக்கும். ஆனால் மல்கிசேதேக்குக்கு வம்ச வரலாறே கிடையாது. ஸோ அவர் ஒரு புரியாத புதிர். ஆனால் ஆபிரகாமுக்கு அந்த நேரத்தில் அவர் அவ்வளோ பெரிய ஒரு போரை வின் பண்ணும்போது இவர் அந்த இடத்துல பிளஸ் பண்ணிட்டு போகிறார். பேர்பட்ட அதிசயங்களை செஞ்சுருக்கான். அவன் சாதாரண விஷயம் கிடையாது. அவனை வேணான்னு உதறி தள்ளிட்டு போன அவனுடைய சகோதரன் அவனை காப்பாற்ற இவன் ஒரு அரசாங்கத்தையே, ஒரு அரசாங்கம் இல்லை 5 அரசாங்கத்தையே எதிர்த்து போய் நிற்கிறான். எதிர்த்து போய் நின்னதும் இல்லாமல் அவங்க எல்லாரையும் வெற்றி கொண்டு அவன் பொருளெல்லாம் மீட்டு அங்கேருந்து கொண்டு வரான். அப்போ எவ்வளோ பெரிய பலாசாலியும் எவ்வளோ பெரிய பிரெயின் உள்ளவனாக இருப்பான் பார்த்துங்க ஆபிரகாம். சாதாரண ஆளுன்னு நினச்சிடாதீங்க. அதனால தான் தேவன் அவரோடவே இருக்கிறார். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்து உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். உன்னுடைய எதிரிகள் எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னுடைய உன்னதமான இறைவனுக்கு
நன்றி செலுத்துறார் அவர். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றுக்கும் தசம பாகம் கொடுத்தார். யாருக்கு கொடுக்குறாரு? மெல்கிசேதேக்கு. அவருக்கு ஆபிரகாம் தசம பாகம் கொடுக்குறாரு. நம்ம அதெல்லாம் இப்போ யாருக்கு கொடுப்போம்? சர்ச்சில் கொடுப்போம். அதை அவர் அன்னைக்கே பண்ணியிருக்காரு ஆபிரகாம். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். இப்போ சோதோமின் ராஜா இங்கே என்ன பண்ணிட்டாரு? அவர் ஜனங்களெல்லாம் என்கிட்ட கொடுத்துருப்பா, இந்த பொருளெல்லாம் நீ எடுத்துக்கப்பா அப்படின்றார். ஏன்னா அவங்க ஜனங்க, மக்கள், அவங்க ஊர் மக்கள் இல்லையா? இவர்கிட்ட ஆபிரகாம் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டார். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்து கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் அப்படின்ற. சோதோமின் ராஜா என்ன பண்ணிட்டாரு? இந்த மக்களெல்லாம் எனக்கு விட்டு கொடுத்துரு, எல்லா பொருளையும் நீயே வச்சுக்கோ, நீ நல்லா ஜாலியாக பணக்காரனா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கு ஆபிரகாம் சொல்றான், சோதோமின் ராஜாவே, இந்த ஆபிரகாமை நீ ஐஸ்வர்யவான் ஆக்கிட்டன்னு மட்டும் நினச்சிடாத. அதுக்காக உன் பொருளெல்லாம் எடுத்து நான் பெரிய ஆளான்னு எனக்கு அவசியமே கிடையாது. உன் பொருட்களில் ஒரு சரட்டை, ஒரு சின்ன பெல்ட்டு கூட நான் எடுக்க மாட்டேன், ஒரு சின்ன துண்டு கூட எடுக்க மாட்டேன், ஒரு செருப்பு கூட எடுக்க மாட்டேன். செருப்பு இல்லாத செருப்பில் இருக்கிற அந்த செருப்பில் இருக்கிற ஒரு நாடாவை கூட நான் எடுக்க மாட்டேன். உமக்கு உண்டான எல்லாத்தையும் நீ எடுத்துக்க, எனக்கு எதுவுமே வேணாம். வானத்தையும் பூமியும் உடைய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துறேன். அவர் எனக்கு கொடுக்குறது போதும், நீ எல்லாத்தையும் எடுத்துக்கவும் பொருட்கள். வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த அநேகர் எஸ்கோல் மம்ரே என்னும் புருஷனுடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும், அவர்கள் தங்கள் பங்கை எடுத்து கொள்ளட்டும் என்றான். என் கூட வந்தவங்க சாப்பிட்டது போக அவங்க அநேகர் மம்ரே என்னும் புருஷனுடைய அவங்களுடைய பங்கு மட்டும்தான், அவங்களுக்கு யாரோ கூட கூட்டின்னு வந்தவங்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டியதை மட்டும் கொடுத்துட்டு இது எதுவுமே எனக்கு வேணாம், எல்லாத்தையும் எடுத்துன்னு போ அப்படின்றான். அதோட இந்த அதிகாரம் ஆக்சுவலாக முடியுது. என்ன மாதிரி ஒரு கேரக்டர் பாருங்க ஆபிரகாம். ஒரு ராஜ்யத்தை 5 ராஜ்யத்தை உடைய ராஜாக்களே ஓட விட்டு அவங்க பொருட்களையே எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வரும்போது என் பொருள்ப்பா, என் ஊர்லேருந்து அவனுக்கு தான்ப்பா எடுத்துகிட்டு போனான், என்கிட்ட திருப்பி கொடுத்துருப்பான்னு இந்த ராஜா அந்த பொருட்களுக்கு சொந்தக்காரன் கேட்குறான். என் பொருளை நீயே வச்சுக்க, உன் பொருளை நீயே வச்சுக்க, என் மக்கள் மட்டும் எனக்கு கொடுத்தா போதுன்றான். இதெல்லாம் சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போதே பாருங்க, மெல்கிசேதேக்குன்ற ஒரு கேரக்டர். ஆக்சுவலாக இவர் ஜீசஸுக்கு இணைவாக ஜீசஸாக கூட இருக்கலான்னு சொல்லி நிறைய ரிசர்ச் நடந்துட்டுருக்கு. நிறைய பைபிள் ரிசர்ச்சர்ஸ் ஸ்காலர்ஸ்லாம் அது கண்டிப்பாக அது ஜீசஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்துக்களை சொல்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு மர்மமான ஒரு மனுஷனாகவே இருப்பார் மெல்கிசேதேக்கு. ஆக்சுவலாக இன்னொரு 2-3 இடத்துல வருவார் பைபிளில். ஆனால் அவர் வரும்போது அவர் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஜீசஸ் பண்ணதாகவே இருக்கும். அப்படியே அவர் முகம் காட்டப்படாது, அவர் பேர் சொல்லப்படாது. ஸோ இது ஒரு மேஜிக்கல் பைபிள் இது. ஆக்சுவலாக இதை நீங்கள் இன்னும் ஆழமாக நோண்டி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இதுக்கு இணையான புக்கு இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அற்புதங்களும் அதிசயங்களும் ஒளிச்சு வைக்கப்பட்ட ஒரு வேதம் தான் இது. நான் படிக்கிறதுக்கு 3 புக்கு ரெஃபர் பண்ணி நான் படிச்சுட்ருக்கேன். என் கையில் இப்போ 3 புக்கு இருக்குது. ஆக்சுவலாக 3 டிஃப்ரெண்ட்ஸ் பைபிள்ஸ் இருக்கு. அப்படி படித்தாலும் இது பத்தாது. ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நேரத்தை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன் அன்பின் பிதாவே. ஆமென்.